கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் 39 உயிரிழப்புகளை, அதில் 9 குழந்தைகள் மற்றும் 17 பெண்கள் உட்பட ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பேரழிவாகும். இதற்கு திமுக அரசின் முன்னெச்சரிக்கையற்ற நடவடிக்கைகளும் நிர்வாக தோல்விகளும் முக்கிய காரணங்களாக அமைந்தன. முதலாவதாக, விஜயின் முந்தைய திருச்சி கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து மதராஸ் உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்து பொது கூட்டங்களுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களை அமல்படுத்துமாறு அரசுக்கு உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் திமுக அரசு இதை புறக்கணித்து கூட்ட மேலாண்மைக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய தவறியது. இரண்டாவதாக, கரூர் கூட்டத்திற்கு வெறும் 10,000 பேருக்கு மட்டுமே போலீஸ் அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் 30,000 முதல் 35,000 பேர் வரை திரண்டதை அரசு முன்கூட்டியே கணிக்க முடியும். விஜயின் திரைப்பட மற்றும் அரசியல் செல்வாக்கு சமூக ஊடகங்களில் பரவிய அவரது கூட்டத்திற்கான ஆரவாரம் மற்றும் முந்தைய கூட்டங்களில் திரண்ட மக்கள் கூட்டம் ஆகியவை உளவுத்துறை மற்றும் போலீஸ் மூலம் திமுக அரசுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இதை மதிப்பிடுவதற்கு உளவுத்துறையை பயன்படுத்தாமல் அரசு அலட்சியமாக இருந்தது. மூன்றாவதாக, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அடிப்படை ஏற்பாடுகளான தடுப்பு அரண்கள், தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறு பாதைகள், போதுமான மருத்துவ குழுக்கள், ஆம்புலன்ஸ் வசதிகள் மற்றும் கூட்டத்தை நிர்வகிக்க பயிற்சி பெற்ற போலீஸ் படைகள் ஆகியவை ஏற்படுத்தப்படவில்லை. விஜயின் 6 மணி நேர தாமதத்தால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போன போது வெறும் 500 முதல் 600 போலீசார் மட்டுமே இருந்தது முற்றிலும் போதுமானதாக இல்லை. இதனால் மக்கள் நசுக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. நான்காவதாக, அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் அடைந்திருந்ததை கட்டுப்படுத்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இது மருத்துவ உதவி தாமதமாக கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது.